ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த பிரேக்கிங் நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. தனுவாஸுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 19 டிகிரிக்கும் ஃபார்மா டியோடைய கவுன்சிலிங் ஷெடியூல் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்கங்கிறதுக்கு நம்ம அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கி பேட்ச் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சு நம்மளுடைய கவுன்சிலிங், அதாவது பேராமெடிக்கலுக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கவுன்சிலிங் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதனால என்ன லக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் அங்க அவங்களுக்கு சீட் அலாட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அட்லாஸ்ட் நம்மளோட காம்படேட்டிவ் பண்றதுக்கு ரொம்ப பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப லக்கியான பேட்ச். இப்போ நம்மளுக்கு எப்போ கவுன்சிலிங் தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தனுவாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அகாடமிக் கவுன்சிலிங் அண்ட் இன்னொன்னு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, தனுவாஸ்ல கூட பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்குலாம் இன்பர்சன் கவுன்சிலிங்னா அவங்க நேரடியாக போகணும். பட் நம்ம பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பிடபிள்யூடியோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு யாருக்குமே இன்பர்சன் கவுன்சிலிங் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே ஆன்லைன்ல தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. எப்படி ஜெனரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸோடு தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி அட்டன் பண்ணுவீங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, இவங்களுடைய கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் 7ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சண்டே 8ஆம் தேதி ஆகுது. ஸோ மண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 9ஆம் தேதியில இருந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸும் வந்துருவீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நம்மளுக்கு செப்டம்பர் 9th ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 to 5 days கொடுப்பாங்க. ஸோ அப் டு நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் எல்லாமே நீங்க செப்டம்பர் 9th இருந்து ஒரு 12th வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்து இந்த 9th அப்புறமா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு 4 days கொடுப்பாங்க. அந்த செகண்ட் ரவுண்டோட 4 days முடிஞ்ச உடனே தேர்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேராமெடிக்கலுடைய 19 டிகிரி கோர்சஸோடைய கவுன்சிலிங் நடக்கும். சரி, ஃபார்மா டி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 19 டிகிரிக்கு முடிஞ்ச உடனே ஃபார்மா டிக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபார்மா டிக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ ரொம்ப ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளியரா. இதுல நம்மளுக்கு இந்த கவுன்சிலிங் கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் நம்ம யாருக்கு இது சொல்லியிருக்காங்கன்னா தனுவாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப தனுவாஸ்ல எப்படி கூப்பிடுறாங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃபும் ஓவரால் ரேங்க் பேஸ் பண்ணி தான் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கூப்பிடுறாங்களே தவிர கம்யூனிட்டி வைஸ் இந்த கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்யூனிட்டிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பேராமெடிக்கலுக்கு கிடையாது. ஸோ அதனால நீங்க யாருமே இதுக்கெல்லாம் பேனிக்கே ஆக வேண்டாம். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கவுன்சிலிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் ரொம்ப கரெக்டா பண்ணா நம்ம எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸா காமிக்கிறேன். நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி, கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபார் 1 ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க 4 to 5 days. அதுக்கடுத்து ரிசல்ட் கொடுப்பாங்க. காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு ஒரு நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 1 week டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்குமே நடக்கும். சோ நம்ம யாருமே நம்மளுக்கு கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. 200 to 100 ஜெனரல் ரேங்க் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பேராமெடிக்கலுடைய 19 டிகிரிக்கும் கிடையாது, ஃபார்மா டிக்கும் கிடையாது. சோ உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.